தீவிரவாதிகளா கருதப்படுவாங்க. என்ன காரணம் அது? இல்லை அதுதான் ஏன்னா வந்து இன்னைக்கு ராமர் கோயில் ஆனால் ராமர் கோயில் தரப்பு ஒட்டி நீங்கள் என்ன அது பின்னாடி நடக்கிற மத அரசியலில் வந்து அந்த ஏன்னா வந்து இதோட ராமர் கோயிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றத மீறி அதுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு சிக்கலான சூழல். ஸோ எப்போ ஒரு மதசார்பின்மை அப்படின்றது இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான கேட்க. இப்போ நடிகர்கள்லாம் பல பேர் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதை போல் வீடியோ வெளியிட்டிருக்காங்க ராமர் கோயில் சம்பந்தமாக. அது வந்து இப்போ கோயில் கூடாது என்பது வந்து நம்மளுடைய பிரச்சனை இல்லை. பராசக்தியிலே ஒரு டயலாக் கோயில் வந்து கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த கவலையின் அடிப்படையில் இப்போ எல்லா கோயிலையும் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அது தேவையில்லைன்ற அடிப்படையில் தான் அது ஏன் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் இப்படி வந்து திறக்கிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அதோட பார்க்கலாம். ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அவர் வந்து அவர் போனது அப்படின்றது அவரோட விருப்பம். அது வந்து என்ன சொல்கிறது, இப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அவருடைய கருத்து ஆதரவு சொல்லியிருக்காரு. இப்போ இதுவே வந்து அவருடைய கருத்துப்படி வந்து 500 ஆண்டுகள் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது பேசுகிறேன். அப்படின்னா தப்பு இந்த இப்போ ராஜஸ்தான்ல இருந்து நிதி கொடுத்தது வந்து வேணான்னு சொல்லி மறுத்ததா ஒரு நியூஸ் வந்துருக்கு. இல்லை அந்த மாதிரி நியூஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ திரௌபதி முர்மு வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து எல்லா நிகழ்வுமே இருக்குது. இப்போ இது மாதிரி ராஜஸ்தானில் வந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி வந்து புறக்கணிக்கப்பட்டு அந்த நிதியில் வந்து பிரசாதம் வாங்கக்கூடாது அப்படின்றதே வந்து மிக மோசமானது. அது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அது சரியான செய்தியாக இல்லை. அப்படி அந்த செய்தி சரியானதாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிப்பாக இந்த அரைநாள் என்ன ஸ்பெஷல் சார் அயோத்தி போறதுல என்ன ஸ்பெஷலா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கிற ஒரு ஈவென்ட், மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் பேசக்கூடிய ஈவெண்டா இருக்கு. சுமார் ஒரு 500 ஆண்டுகளாக வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து முடிவு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இந்த நாள் வந்து வரலாற்று வந்துட்டு மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ தலைவா. ஜெய் ஸ்ரீராம்.